வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இப்போது தமிழ்நாட்டில் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முருகனுக்கு காவடி எடுக்கிறதும் பாத யாத்திரை போகிறதும் நிறையா நடக்குது. இப்போ பழனிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பல 100 கிலோமீட்டர் நடந்து வந்து சாமி கும்பிட்ற நிகழ்வாக நடக்குது. பழனிக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. கருப்பராயன் கோயில், மதுரை வீரன் கோயில், சபரிமலை, மற்ற அம்மன் கோயில்கள் எங்கே விசேஷம் நடந்தாலும் மக்கள் கூட்டம் ரொம்ப அலைமோதும். கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கும். அந்தளவுக்கு பக்தர்கள் ஜாஸ்தி, தமிழர்கள் பக்தி அதிகம். ஆனால் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் உட்கார வைப்பாங்க. அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு கூட்டமாக வர்றவங்க, அந்த கோயில் ஒரு பிரச்சனை. இப்போ நீ போயிட்டுருக்க கோயிலுக்கு வந்து அந்த இடம் அரசாங்கத்தில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு தனியார் இடத்துல இருக்குது. அதனால் வந்து இந்த கோயிலில் பிரச்சனைங்க, அந்த கோயிலை இடிக்க போகிறாங்க. அதனால் வந்து நம்மளாம் போராட்டம் வாங்கணும் கூட்டிங்கன்னா ஒருத்தன்னு வரமாட்டான். அப்படியே அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பான். சாமி கும்பிடுவான். சாமி கும்பிடாதவன் அப்படியே அது நமக்கு ஏப்பா என்ன பண்ணால் அது கோயில் எதாவது பிரச்சனையாமாப்பா, அப்புறம் அவன் திரும்பி போயிடுவானுங்க. ஆனால் இதே கோயிலில் அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள், எங்கிறது கூட்டம் வரும், எப்படி கூட்டம் வரும்னு தெரியாது. அத்தனை கூட்டம் வரும். குடும்பத்தில் அத்தனை பேர் வருவாங்க. வர்றது மட்டும் இல்லாமல் படுக்கையில் கட்டளை படுத்துக்க தாத்தா பாட்டி மாதிரி கூட கூப்பிட்டு வந்துடுவானுங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த சட்டரை திறந்த உடனே சமையல்காரனை தள்ளி விட்டு, சப்பளை பண்ணுறவனை தள்ளி விட்டு, அடித்து பிடிச்சி ஒரு இடத்துல உட்காந்து ஷார்ட் போட்டு வெளியே வந்து அப்படியே ஒரு மரத்தினால இருந்தாலும் வீடியோ குடிச்சுங்க. அப்புறம் போகிறோம் வந்து ஏப்பா என்னப்பா இங்கே பேசுறதுங்கன்னு தெரியலிங்க, சோறு போடுறோன்னு சொன்னாங்க, வந்தாச்சு சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சூடு சுரணையே இல்லாமல், மானமரியாதை இல்லாமல், எந்தளவுக்கு கேவலமாக திட்டினாலும் கொஞ்சம் கூட உரைக்காமல் சோத்துல உப்பே போட்டு சாப்பிடாம ஒரு ஜென்மம் இருக்குதுன்னு அது இந்துக்கள் மட்டும்தான். அவங்களுக்கு தேவை சாப்பாடு. அதாவது ஒரு 10% இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. மீதி 90% இந்துக்கள் வந்து கோமால் இருக்கிறாங்க. இதில் எல்லாம் ஒருபடி மேலே போய் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நம்ம தமிழக துணை முதல்வர் அவர்கள் ஒரு பொது மேடையில் பேசியிருந்தார். சனாதன தர்மத்தை வேறெடுப்பேன், சனாதன தர்மத்தை அழிக்காமல் திமுக அரசு ஓயாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு அங்கே கீழே உட்காந்து முறை கை தட்டி கோஷம் போட்டு விசிலையெல்லாம் அடித்தான். அதே அவனை சொல்லி தப்பில்லை, அவன் என்ன சொல்கிறது, கோமால, அதாவது மப்பில் இருந்திருப்பான். பிரியாணிக்கு கோட்டுறக்கு அடிமையை வர்றவன் அவன். அவங்க மேடையில் பேசுகிறவங்க என்ன பேசுகிறானே தெரியாது. அவன் மாடி விசில் அடித்து கத்தி கிடப்பான். அதெல்லாம் அவங்கள லிஸ்ட்டில் நம்ம சேர்த்த வேண்டாம். கோடிக்கணக்கான இந்துக்கள் இந்த காணொலியை பார்ப்பாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவர் பேசிக்கான்னு என்ன அர்த்தம்? இந்துக்கள் வந்து இழிச்சுவனில் இருக்கானுங்க, கேனலில் இருக்கானுங்க, கோமாவில் இருக்கானுங்க அப்படின்னு தான் அர்த்தம். இவரோட பேச்சுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துக்குது. இங்கே பேசின பேச்சு ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பேசிக்குது, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையே நம்ம தமிழ்நாட்டில் எந்த மீடியிலையும் காட்ட மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் வந்து தைரியமாக ஒரு இனத்தை அழிக்கிற அளவுக்கு பேசுகிறாருன்னா அப்போ அந்த இனம் எவ்வளோ கேடுகட்ட இனமாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி உலக நாடுகளில் கிறிஸ்துவ நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய இந்துக்களுக்கு நாட்டில் ஏன்னா இந்துக்களுக்கு இருக்கிற நாட்டாக இருந்தது மதச்சார்பற்ற நாடு ஒன்று அறிவிச்சிட்டாங்க. அது காந்தி, நேரு, அதை பழைய கதை, அதை அப்புறம் பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துவ நாட்டில் கிறிஸ்துவ பற்றி கேவலமாக பேசினாலோ, இல்லை அவங்களுடைய வழிபாட்டு முறைவோ, இல்லை அவங்க சடங்கு போய் கேவலம் பேசினா உயிரோடவே இருக்க முடியாது. பார்த்திங்கன்னா பைபிளை பொறுத்தளவுக்கு உலகம் தட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒருத்தர், அது வருஷமெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்காக அவரும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் தான், அவரை தூக்கிலோடு கொண்டு போட்டாங்க. இதே இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாத்தை பற்றியோ நபிகள் நாயகத்தை பற்றியோ கேவலம் பேசினா அவன் உலகத்தில் எந்த மொழி தான் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன், இந்து மதத்தை கேவலமாக பேசுகிறவன், இந்துவோட வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்துகிறவன், எந்தளவுக்கு இந்துக்களை மட்டும் இல்லை தமிழ் அதெல்லாம் எந்தளவுக்கு கேவலப்படுத்துமோ அந்தளவுக்கு கேவலப்படுத்தும் தான் எம்எல்ஏ, எம்பி, சிஎம்ஓ கூட இருக்காங்க. அந்தளவுக்கு இருக்கிற நிலைமையில் இந்துக்கள் இருக்கிறோம்.
அம்பேத்கர் வந்து ஒன்று சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாருன்னா, நீ ஒரு கல் எடுத்து நாய் அடிச்சிங்கன்னா நாய் ஓடிடும். அதே கல் எடுத்து தேன்கூட்டில் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஓடணும். என்ன காரணம்னா, நாய் உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அது ஓடிடுது. ஆனால் தேன் வந்து உருவத்தில் சிறுசாக இருந்தாலும் அது நம்மளை துரத்துது. என்ன காரணம்? அது ஒற்றுமையாக இருக்குது. அதுதான் காரணம். என்றைக்குமே இந்த உலகத்தில் ஒற்றுமை இல்லாத, மத உணர்வு இல்லாத, மத வெணிப்பு இல்லாத எந்த இனமாக இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அதை யாரப்பா சொல்லியிருக்கிறாருன்னா, இந்துக்கள் பார்த்தா சொல்லியிருக்காரு. கொஞ்சமாவது திருந்துங்க. ஜெய்ஹிந்த்.